ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருக்கிறார்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருந்து என்றென்றும் நம்மை பாதுகாக்கிறார். சமாதானமாய் இருக்கும். எரேமியா 46ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. 47ஆம் அதிகாரம். கர்த்தர் அன்பானவர், கர்த்தர் மிகுந்த இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர். அதே போலவே கர்த்தர் கோபமும் கொள்வார். கர்த்தர் நம்மை நேசிப்பதினால், நம்மேல் அன்பு கூறுவதினால், நாம் தவறு செய்யும் பொழுது நம்மேல் அவருக்கு கோபம் வரும். அன்பின் ஒரு பகுதி கோபமும் ஆகும். நம்முடைய பிள்ளைகள் மேல் நாம் கோபப்படுவது போல அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். நாம் தவறு செய்து அழிவுக்கு நேராக நாம் ஓடும் பொழுது நம்மை காப்பாற்ற அவர் நினைக்கிறார். நாம் அவருக்கு கீழ்ப்படியாமல் அழிவுக்கு நேராய் நாம் பாவம் செய்து வாழும்போது கர்த்தர் நம்மை கொல்லப்பட்டு நம்மை தண்டித்து நம்மை சீர்படுத்துகிறார். தம்முடைய வழிகளில் நம்மை கொண்டு வந்து பரிசுத்த பாதையில் சேர்க்கிறார். அதை குறித்த இந்த வேத பகுதியை பார்க்கலாம். தீமையை அழித்து பரிசுத்தத்தை வளர்க்கிறார். உதாரணத்திற்கு, ஒரு விவசாயி தன் நிலத்தில் பயிர் செய்யும் போது விதைகளை விதைத்து அந்த செடிகள் முளைத்து எழும்பி வளரும் போது அதன் கூடவே களை செடிகள் வரும். அந்த களை செடிகளை, அதுவும் செடிதானே, அதுவும் இலைகள் உள்ள பசுமையான அழகான செடிகள் தானே என்று களை செடிகளை விட்டு வைக்க மாட்டார்கள். அது எவ்வளவு அழகாக இருந்தாலும், பூ பூத்தாலும், எவ்வளவு நன்றாக இருந்தாலும் அந்த களை செடிகளை பிடுங்கி எறிந்திருப்பார்கள். அப்பொழுதுதான் நல்ல பயிர் வளரும். பயிர் வளர்ந்து அது தானியத்தை நமக்கு கொடுக்கும். அது போல இந்த பூமியில் கர்த்தர் தீமையை அழித்து நல்லோர்களை வாழ வைக்கிறார். பரிசுத்தம் பெருக வேண்டும், பரிசுத்தவான்கள் வாழ வேண்டும், பெருக வேண்டும் என்றால் துன்மார்க்கர் அழிக்கப்பட வேண்டும், பாவம் அழிக்கப்பட வேண்டும். பாவத்தை துவக்கத்திலே அல்ல, முற்றிய பின்பு அதை அழித்து போடுகிறார். பாவம் ஒரு மனிதன் செய்யும் போது அது துவக்கத்தில் அவனை அழிப்பதில்லை கர்த்தர். அவர் இரக்கம் காட்டுகிறார், அன்பு காட்டுகிறார், கிருபையாக மன்னிக்கிறார், திருந்தி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி தருகிறார். எத்தனை வாய்ப்புகள் கொடுத்தாலும் நான் திருந்த மாட்டேன் என்று முழுமையாய் உச்சகட்ட பாவம் வரைக்கும் வளர்ந்து பாவத்தின் உச்ச நிலையை அடைந்தவர்களையே, அதாவது மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவர்களையே கர்த்தர் அழைத்துக் கொள்கிறார். என்ன சொன்னாலும் சரி, நான் பாவத்தை விட்டு விலக மாட்டேன், நான் பாவம் செய்துதான் வாழ்வேன் என்று மனம் திரும்ப மாட்டேன் என்று சொல்லுகிற ஜனங்களை கர்த்தர் அழைத்துக் கொள்கிறார். இதுவே கர்த்தருடைய செயலாய் இருக்கிறது. இதை புரிந்து கொள்வோம், நம்மை நாம் திருத்திக் கொள்வோம், பாவத்தை விட்டு விலகுவோம், கர்த்தருடைய சந்ததியில் அவரோடு கூட நாம் சேர்வோம். எகிப்து தேசத்தின் அக்கிரமத்திற்கெல்லாம் தண்டனை கொடுக்கும்படியாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ராஜாவை கர்த்தர் அனுப்புகிறார். பாபிலோன் ராஜா வரப்போகிறார் எகிப்துக்கு விரோதமாக. அவர்கள் எப்படி வந்து யுத்தம் செய்வார்கள் என்று வர்ணனையாக கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். நேபுகாத்நேச்சார் வரும் பொழுது எப்படி இருக்கும் எகிப்திற்கு என்று. பாம்பை போல சீறிக்கொண்டு வருவார்களாம். பாபிலோனின் சேனைகள் பாம்பை போல சீறிக்கொண்டு காடு வெட்டிகளை போல, மரங்களை வெட்டி வீழ்த்துகிறவர்கள் போல புறப்பட்டு வருவார்கள். இராணுவ பலத்தோடு, பெரிய இராணுவ பலத்தோடு வந்து பாபிலோனின் ராஜா எகிப்தை அழிக்க வருகிறார் என்று சொல்லப்பட்டது. எண்ணப்படாத மரங்களாய் இருந்தாலும், எண்ணவே முடியாத அளவுக்கு அநேக மரங்கள் இருந்தாலும், அந்த எவ்வளவு மரங்கள் இருந்தாலும் அவைகளை எல்லாம் வெட்டி வீழ்த்துகிற அளவுக்கு பலசாலிகளான, திறமைசாலிகளான காடு வெட்டிகள், அதாவது மரம் வெட்டுகிறவர்கள் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்டவர்கள் எப்படி காடுகளை வெட்டி தீர்ப்பார்களோ அது போல பாபிலோன் ராஜா மிகுந்த பலத்தோடு வந்து எகிப்தின் சேனையை அழித்து போடுவார். எகிப்து தேசம் பாழாக்கப்பட போகிறது என்று சொல்லப்படுகிறது. நேபுகாத்நேச்சார் ராஜா, பாபிலோனின் ராஜா, அவர் மிகுந்த பலத்தோடு, இராணுவ பலத்தோடு வருவார். மிகப்பெரிய பலம். நீ எவ்வளவுதான் ஆயத்தமாய் இருந்தாலும், எகிப்து எவ்வளவு இராணுவ பலத்தோடு இருந்தாலும் அதையெல்லாம்
பாபிலோன் ராஜா அழித்து போடுவார் என்று பொருள். எகிப்து தேசத்தால் பாபிலோன் ராஜாவை எதிர்க்க முடியாது, தப்பித்துக் கொள்ள முடியாது என்று பொருள். பாபிலோனின் சேனைகள் வெட்டுக்கிளிகளைப் போல, வெட்டுக்கிளிகளை விட அதிகமானவர்களாம். அவர்களை எண்ணவே முடியாதாம். அந்த அளவுக்கு ராணுவ பலத்தோடு பாபிலோனின் ராஜா வருகிறார். எகிப்தின் குமாரத்தி கலங்குகிறார். வடதிசையில் ராஜாவின் இடத்தில் ஒப்புவிக்கப்படுவார். அப்படி என்றால் எகிப்தின் ஜனங்கள் கலங்கி தவிக்கிறார்கள். அந்த தேசத்தின் ஜனங்கள் பாபிலோன் ராஜா அழிக்க வந்து விட்டார். இப்பொழுது எகிப்தின் ஜனங்கள் பாபிலோனின் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார்கள். பாபிலோன் ராஜா என்ன செய்தாலும் சரி, சிலரை கொல்லலாம், சிலரை சிறைப்பிடிக்கலாம், சிலரை விட்டு வைக்கலாம், எல்லாம் நேபுகாத்நேச்சார் ராஜாவின் கையில் இருக்கிறது. அவர் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார் எகிப்தின் ஜனங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் சொல்லுகிறார். அது என்னவென்றால், நோய் என்னும் பட்டணத்தையும், நோய் என்னும் பட்டணத்தில் உள்ள திரளான ஜனங்களையும், பார்வோனையும், எகிப்தையும், அதிலுள்ள தேவர்களை, அதின் ராஜாக்களையும், பார்வோனையும், அந்த ராஜாவை நம்பி இருக்கிற ஜனங்களையும் நான் விசாரித்து, கர்த்தர் விசாரிப்பாராம். இவர்கள் எல்லோரின் உயிரையும் வாங்க தேடுகிறவர்கள், இவர்களை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறவர்களின் கையில் இவர்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்து விடுவாராம். கர்த்தருடைய பாதுகாப்பு எகிப்தின் சேனைக்கு இல்லை. அங்கிருக்கிறவர்கள் எல்லாம் அவர்கள் எதிரிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ராஜாவின் கையிலும், அவருடைய சேனைகளின் கையிலும், எகிப்தியரின் எதிரிகளின் கையிலும் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். அதாவது இந்த வேத பகுதியிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். கர்த்தரை தேடுகிற கர்த்தருடைய ஜனங்களை மாத்திரமல்ல, எல்லோரையும் கர்த்தரை காப்பாற்றுகிறார், பாதுகாத்து வருகிறார். அதை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தரை அறியாத ஜனங்களையும் போஷிக்கிறவர் அவர்தான், பாதுகாக்கிறவர் அவர்தான். அவர்கள் பாவத்திற்கு நியாயத்திற்கு கொடுப்பதும் அவர்தான். கர்த்தரே எல்லாரையும் ஆளுகை செய்கிறார் என்கிற சத்தியத்தை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் புலப்படுத்துகிறது. இப்படி நடந்த பின்பு, இதெல்லாம் நடந்த பின்பு, அந்த தீயவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட பின்பு எகிப்து மீண்டும் குடியேற்றப்படும். இப்படியெல்லாம் தீயவர்களை எல்லாம் அழித்து விட்டு மிச்சமிட்ட ஜனங்களை வைத்து எகிப்து தேசத்தை மீண்டும் நான் குடியேற்றுவேன். அதாவது தீய மனிதர்களை கொன்றுவிட்டு புதிய மனிதர்களை, நல்லோர்களை வைத்து புது சந்ததியை கர்த்தர் உருவாக்குகிறார். அடுத்த சந்ததியாவது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அந்த இடத்தில் சுத்திகரிப்பை செய்கிறார். பாவம் பெருகும் போது அந்த பாவிகளை அழித்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து புதிய சந்ததியை உருவாக்கும்படியாக கர்த்தர் செய்கிறார். இப்படி பல முறை செய்யப்பட்ட ஜனங்கள் தான் நாம். சுத்திகரிக்கப்பட்டுதான் நாம் இப்பொழுது பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டு பரிசுத்த சந்ததி இந்த பூமியில் உருவாகி கொண்டிருக்கிறது. 6000 வருடங்களா இப்படியாக எகிப்து தேசத்திற்கு சம்பவிக்கும். எகிப்து பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு அதில் உள்ள தீமை அழிக்கப்பட்டு மீண்டும் புதியதாய் குடியேற்றப்படும். புதிய ஜனங்கள், புதிய பரிசுத்த சந்தை உருவாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலை குறித்து பேசுகிறார். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, என் தாசனாகிய யாக்கோபே, கர்த்தருடைய ஜனங்கள், என்னை நம்பியிருக்கிற என் பிள்ளைகளை பயப்படாதீர்கள். எதை குறித்தும் பயப்படாதீர்கள். தீமை வந்தது, அங்கு யுத்தம் நடக்கிறது, இங்கு யுத்தம் நடக்கிறது, என்ன நடக்குமோ என்று பயப்படாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கலங்காதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூர தேசத்திலிருந்தும் சிறையிருப்பின் தேசங்களில் இருந்தும் உன்னை விடுவித்து பாதுகாப்பேன். உன் சந்ததியை சிறையிருப்பிலிருந்து உன்னை பாதுகாத்து, உன்னையும் உன் சந்ததியையும் பாதுகாத்து விடுவிப்பேன். அப்பொழுது நீ திரும்பி வந்து சமாதானத்துடன் நிம்மதியாக உன் தேசத்தில் நீ குடியேற்றுவிக்கப்படுவாய். நீ மீண்டும் இஸ்ரவேல் தேசத்திற்கு வருவாய். உன் சுய தேசத்திற்கு நீ வந்து சேர்வாய். இனி அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை, யாக்கோபை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்று சொல்லப்பட்டது. அப்படி என்றால் ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்கள், இஸ்ரவேல் தேச, யாக்கோபு என்று சொல்லும் போது இஸ்ரவேல் சந்ததியில் பிறந்தவர்கள்,
இரத்தத்தின்படி இஸ்ரவேலர்களாய் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு இனி தத்தளிப்பில்லை. மீண்டுமாக அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவர்கள் புதிய தேசமாய் உருவாகும் போது, அதாவது 1946 வருடம் உருவாக்கப்பட்டாயிற்று. இனி அந்த தேசத்திற்கு தத்தளிப்பு இல்லை என்று 2400 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படியே இப்பொழுது நடக்கிறது. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே. உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள், கர்த்தருடைய விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் யாக்கோபு, இவர்கள் எல்லாரும் பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன். உன்னை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளையும் நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் உன்னை தண்டிக்காமல் விடாமல் மட்டாய் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ செய்த தவறுகளுக்கு கொஞ்சமாய் உனக்கும் தண்டனை உண்டு, தண்டிக்காமல் விட்டுவிட மாட்டேன், கொஞ்சமாய் உனக்கும் தண்டனை உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். உன் எதிரிகளையும் நிர்மூலமாக்குவேன், முற்றிலுமாய் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மை துன்பப்படுத்தி நம்மை விரட்டி விட்டார்கள் அல்லவா, நம்மை துயரப்படுத்தினார்கள் அல்லவா துன்மார்க்கர், அவர்களை கர்த்தர் அழித்து போடுவேன் என்று சொல்கிறார். இது ஒரு தேசத்திற்கும் பொருந்தும், அந்த காலத்திற்கும் பொருந்தும், இந்த காலத்திற்கும் பொருந்தும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் என்றும் நம்பிக்கை. 47ஆம் அதிகாரம். பார்வோன் ராஜா, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் காசாவை அழிப்பதற்கு முன்பாக பெலிஸ்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அந்த வசனம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தர்கள் அழிக்கப்படுவது எப்படி என்பதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். பெலிஸ்தரை அழிக்கப் போகிறேன், அவர்கள் எப்படி அழிக்கப்பட போகிறார்கள் என்பதை குறித்து கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கே இருந்து ஒரு ஜலமானது கடல் அலை பொங்கி வருவது போல, சுனாமி வருவது போல வந்து தேசத்தையும் அதில் உள்ளவர்களையும் அதில் உள்ள எல்லாவற்றின் மேலும், ஜனங்கள் மேலும், நகரத்தின் மேலும், அதில் உள்ள குடிகளின் மேலும் புரண்டு ஓடும். வடக்கே இருந்து ஜலம் போல வரும். வடக்கே இருந்து என்று சொல்லும் பொழுது இது பாபிலோன் தேசத்தை குறிக்கிறது. பாபிலோன் தேசத்திலிருந்து நேபுகாத் நேச்சார் ராஜா வெள்ளம் போல, மகா பெரிய வெள்ளம் போல தம்முடைய படைகளை எடுத்து வந்து பெலிஸ்தரை அழித்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் அதுதான், ஊமையாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பாபிலோனின் ராஜா வரும்பொழுது தேசத்தின் குடிகள் எல்லாம் கூக்குரலிட்டு அலறுவார்கள். அவர்களை துடிக்க அவர்களை கொடுமைப்படுத்துவார். நேபுகாத்நேச்சார் ராஜா பட்டயத்தால் வெட்டி அழித்து போவார். மிகுந்த கூக்குரல் உண்டாகும். மிகப்பெரிய அழிவு பெலிஸ்தர்களுக்கு உண்டாகும். அவர்கள் பாபிலோனின் சேனை வரும் பொழுது அந்த குதிரைகளின் குழம்புகள், அதாவது குதிரைகளுடைய காலில் இருக்கிற நகங்கள், அடியில் இருக்கும் மிகப்பெரிய நகங்கள் இருக்கும், அதை குழம்பு என்று சொல்வார்கள். அந்த குதிரைகளின் குழம்புகளின் சத்தம், அது கடகட என்று சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தையும் ரதங்களின் சத்தத்தையும் கேட்டு, குதிரைகளின் காலடிகளின் சத்தம், ரதங்களின் சத்தம், இவைகள் எல்லாம் கேட்டு அவர்களுடைய உருளைகளின் சத்தத்தையும், சக்கரங்கள் இருக்கும் அல்லவா, வண்டிகளில் சக்கரங்கள், தேர்களில் சக்கரங்கள் இருக்கும், அந்த உருளைகளின் சத்தத்தையும் கேட்டு பெற்றோர்கள், அதாவது தகப்பனாய் இருக்கிறவர்கள் தங்கள் பிள்ளைகளை கூட தூக்க மனதில்லாமல் அந்த அளவுக்கு துடித்து போய் உறைந்து போய் இருப்பார்களாம். அந்த சத்தமே அவர்களை அந்த அளவுக்கு பெலிஸ்தர்களை கலங்க பண்ணும். இப்படியாக பாபிலோன் ராஜாவின் சேனை வரும், மிக பலத்தோடு வரும் என்று பொருள். பெலிஸ்தருக்கு விரோதமாக ஒரு தகப்பனே தன் பிள்ளைகளை திரும்பி பார்க்காத அளவுக்கு உறைந்து போயிருப்பார்கள். பெலிஸ்தரை எல்லாம் பாழாக்கவும் தீருவுக்கும் சீதோனுக்கும் மீதியாயிருக்கிற சகாயரை எல்லாம், உதவி செய்கிறவர்களை எல்லாம், தீருவுக்கும் சீதோனுக்கும் உதவி செய்கிறார்கள் அல்லவா, அவர்களை எல்லாம் சங்காரம் பண்ண, அவர்களை எல்லாம் அழித்து போட பாபிலோன் ராஜா வருகிற நாளில் இப்படி நடக்கும். தீருவுக்கும் சீதோனுக்கும் உதவி செய்கிறவர்களையும் அழிக்க பாபிலோன் ராஜா வருகிறார். அப்பொழுது இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டது. கப்தோர் என்னும் கடற்கரையான தேசத்தாரில் மீதியானவர்களை
மீதியான பெலிஸ்தர்களையும் கர்த்தர் அழித்து போவார். காத்சா மொட்டையடிக்கப்படும், அவைகள் அழிக்கப்படும் என்று அவர்களுடைய பள்ளத்தாக்கிலே மீதியான அஸ்கலோன் சங்காரமாகும். காத்சா மொட்டையடிக்கப்படும், அஸ்கலோன் சங்காரமாகும், எல்லாம் அழிக்கப்பட்டு போகும் என்று பொருள். நீ எந்த மட்டும்தான் உன்னை கீறிக் கொள்வாய்? உன்னை நீயே காயப்படுத்திக் கொண்டு எத்தனை நாள் இருப்பாய் என்று கர்த்தர் கேட்கிறார். பெலிஸ்தர்களை பார்த்து கேட்கிறார், ஓ கர்த்தரின் பட்டயமே, எந்த மட்டும் அமராதிருப்பாய்? கர்த்தருடைய பட்டயம் எழும்பி விட்டது, அது அழித்து கொண்டு வருகிறது. எதுவரைக்கும் அமராமல் இப்படியே அழித்து கொண்டிருப்பாய் என்று கேட்கப்படுகிறது. அப்படி என்றால் மகா வேகத்தோடு மகா பலத்தோடு கர்த்தருடைய கோபம் எல்லா ஜனங்கள் மேலும் வந்து அழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும். உன் உரைகளுக்குள் திரும்பி வந்து அமர்ந்து விடு. பட்டயமே உன் உரைக்குள் வந்து அமர்ந்து விடு. கர்த்தருடைய கோபம் பட்டயமாய் எழும்பி வந்து எல்லாவற்றையும் அழித்து கொண்டிருக்கிறது. எதுவரைக்கும் இப்படியே அழித்து கொண்டிருப்பாய்? ஜனங்கள் எல்லாம் அழிகிறார்களே, துன்மார்க்கரை அழிக்கிறது. நீ வந்து உரைக்குள் அமர்ந்து விடு பட்டயமே என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு கர்த்தருடைய கோபம் பெரிதாய் விளங்கும் என்று பொருள். அது எப்படி அமர்ந்திருக்கும்? அந்த பட்டயம் எப்படி அமர்ந்திருக்கும்? அது அமராது. ஏனென்றால் அஸ்கலோனுக்கு விரோதமாகவும் கடல் துறை தேசத்துக்கு விரோதமாகவும் கர்த்தர் அதற்கு கட்டளை கொடுத்து அவ்விடங்களுக்கென்று அதை குறித்தாரே. கர்த்தர் இந்தந்த இடங்களை அழிக்க வேண்டும் என்று அதற்கு கட்டளை கொடுத்து விட்டார் கர்த்தருடைய பட்டயத்திற்கு. அப்படி என்றால் கர்த்தர் நியமித்து விட்டார் இந்தந்த தேசங்களை அழிக்க வேண்டும் என்று. அது எப்படி நிற்கும்? எல்லாம் அழித்து முடித்தே நிற்கும் என்று கர்த்தர் செய்ய போகிற நியாய தீர்ப்பை குறித்து அவர் முன்பே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஜனங்கள் இந்த தீர்க்க தரிசனங்களை கேட்டாவது மனம் திரும்பட்டும் என்றே இப்படி காரியங்களை கர்த்தர் செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதும் நாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டார் தீமை நிகழாமல், அதாவது தண்டனை வராமல் தப்பித்துக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுத்து அழித்து போடுவார். இதிலிருந்து கர்த்தர் கோபப்படுவார் என்பதையும், நாம் பாவம் செய்தால் அது கர்த்தரை கோபமூட்டும் என்பதையும் தெரிந்து கொள்வோம். நாம் எப்பொழுதும் பாவத்தை விட்டு விலக ஓடி வந்து விட வேண்டும், விலகி ஓடிவிட வேண்டும். பாவத்தை நெருங்கக்கூடாது. நம்மில் பாவம் இருக்கிறது என்று தெரிந்தால் உடனே அதை விட்டு விலகி நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் கோபப்படுவார். அவர் கோபம் நம்மை அழித்து விடுவோம். கர்த்தருக்கு விரோதமாய் நாம் செயல்படவே கூடாது. அவர் நம்முடைய ராஜா, சகலோகத்தின் அதிபதி, நம்முடைய தேவன், நம்முடைய முதலாளி. அவர் மகா பெரியவர். அவர் கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும். அதுவே நம்மை பாதுகாக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் நம்மை வாழ வைக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நாம் அழிந்து போகும் நிலை ஏற்படும் என்பதை உணர்ந்து கொள்வோம். எரேமியா 48ஆம் அதிகாரம் 1 முதல் 47 வசனங்கள் வரை. இந்த வேத பகுதியானது மோவாப் தேசத்தை குறித்து, மோவாபியர்களை நியாய தீர்ப்பு, அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோவாபியர்கள் என்றால் யார் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். மோவாபியர்கள் என்பவர்கள் லோத்தின் வம்சத்தாராக இருக்கிறார்கள். அவர்கள் மிகுந்த பாவத்தில் பிறந்து, அதாவது கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் அதிகமாய் அவர்களிடத்தில் இருந்தது. அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பை கர்த்தர் வழங்குகிறார். அதை குறித்து இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எரேமியா ஐயாவின் தீர்க்க தரிசனங்கள் மோவாபியர்களுக்கு வரப்போகும் நியாய தீர்ப்பை, அவர்களுக்கு வரப்போகிற தண்டனையை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இவர் சொல்லிய காலம் 2400 வருடங்களுக்கு முன்பாக. அது சொல்லிய பின்பு அது நிறைவேறியது. மோவாபியர்களுக்கு அப்படிப்பட்ட அழிவு வந்தது. அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் இப்படி நடந்தது. இது ஏன் நடக்க வேண்டும் என்பதை குறித்து முதலில் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். மோவாபியர்கள் இருந்தாலும் யாரா இருந்தாலும் மனிதர்கள், ஒரு இனம் ஒட்டுமொத்தமாக
பாவத்தில் விழுந்து பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டால் கர்த்தர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை, அவர்கள் செய்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை கொடுக்கிறார். பாவம் என்றால் என்ன, நியாய தீர்ப்பு என்றால் என்ன என்ற சுருக்கமான ஒரு வார்த்தைகளை, ஒரு சில வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்வோம். ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் முதலில் அவன் மனதில் தவறு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். ஒரு பாவம் நிறைவேறுகிறது என்றால் அதற்கு அந்த மனிதன் தான் முதல் காரணம். மனிதன் மனதில் விரும்பாமல் எதையும் செய்ய போவதில்லை. விரும்புகிற அந்த தவறான காரியத்தை விரும்பும் போது, அந்த விருப்பம் நமக்குள் இருக்கும் போது, மனித இனத்தில் யாருடைய இருதயத்தில் இருந்தாலும் அதை பயன்படுத்தி சாத்தான் மனிதனோடு மனதோடு பேசும் வல்லமை படைத்தனர். கர்த்தரும் மனிதனுடைய மனதில் பேசுவார், பொல்லாத ஆவிகளும் மனிதனுடைய இருதயத்தோடு பேசும். மனிதர்கள் நாம் நினைக்கிறோம், எல்லாம் நாம நினைக்கிறோம், நம் நினைவுகள் எல்லாம் நமக்கு சொந்தம் என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, எல்லாம் அப்படி அல்ல. நாம நினைப்பதும் உண்டு, கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு வருவதும் உண்டு, அல்லது கர்த்தருடைய தேவ தூதர்கள் வந்து நம் இருதயத்தில் செய்தி சொல்வதும் உண்டு. நம்முடைய சிந்தைக்கு நேரடியாக வரும், செல்போனுக்கு மெசேஜ் வருவது போல. அதே போல பொல்லாத ஆவிகளும் மனிதனுக்கு செய்தியை கொடுக்கும். எல்லா மனிதர்களோடும் பொல்லாத ஆவிகளும் பேசும் வல்லமை படைத்தது. இதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ஞானம் என்று சொல்வது. அதாவது ஆவிக்குரிய காரியங்கள். இப்படி 3 விதமான சிந்தனைகள் நம் இருதயத்தில், நம்முடைய மனதில் தோன்றுகிறது. நாம நினைக்கிற காரியங்கள் உண்டு. சிலவற்றை நாம சிந்திக்கிறோம், சிலவை கர்த்தரிடத்திலிருந்தும், சிலவை பொல்லாத ஆவியர்களிடமிருந்தும் வருகிறது. இதை பிரித்து ஆராய்ந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் போது அது நமக்கு பலனுள்ளதாக, நன்மையானதாக இருக்கும். சில நேரம் மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீதியின் பாதையில் நடப்பான். சில நேரம் பொல்லாத ஆவிகளின் பேச்சை கேட்டு அதன் வழியில் பாவ வழியில் நடப்பான். எப்படி யார் பேச்சை கேட்டாலும் அதற்குரிய பலன் மனிதனுக்கு தான் வரும். ஏனென்றால் நாம விரும்பிதான் பாவம் செய்தாலும் புண்ணியம் செய்தாலும் நீதியாய் நடந்தாலும் நாம விரும்பி செய்கிறோம், அதற்குரிய பலன் நமக்கு தான் கிடைக்கும். நன்மை செய்தால் நல்ல பலனும், தீமை செய்தால் அதற்குரிய தண்டனையும் நமக்கு வரும். கர்த்தரே இதை தருகிறார். இதை புரிந்து கொள்வோம். முதலில் ஒரு காரியம் தெரிந்து கொள்ளலாம். பரிசுத்தமான ஒரு மனிதன் எப்படி வாழ்வது? நம்முடைய மனதில் பரிசுத்தமான குணங்கள் இருக்க வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியின் கனிகள் என்று. பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தால் நாம் அந்த பரிசுத்த ஆவியின் கனிகளான அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம் என்னும் இந்த 9 குணங்களும் நமக்கு இருக்கும். இந்த 9 குணங்களும் இருக்கும்போது அது பரிசுத்த வாழ்வாய் இருக்கும். நம்முடைய செயல்கள் எல்லாம் நீதியின் வழியாய் இருக்கும். மாம்சத்தின் கிரியைகள் 17 என்று அதே அதிகாரத்தில் அதன் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 17 காரியங்களையும், பகைகள், விரோதங்கள், விக்கிரகாராதனைகள், விபச்சாரங்கள், இப்படி இச்சையடக்கம் இல்லாமல் இருப்பது, களியாட்டுகள், இப்படி 17 காரியங்கள் இருக்கிறது. பகை, விரோதம், சண்டை, இவையெல்லாம் இப்படிப்பட்ட தீய குணங்கள் எல்லாம் இருக்கிறது. அது நம் இருதயத்தில் இல்லாதபடி பார்த்து கொள்ளது. தீய குணங்கள் நம்மிடத்தில் இருக்கும் போது பொல்லாத ஆவிகள் சொல்லும் செயல்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருப்போம். அதனால் பாவம் விளையும். நற்குணங்களான ஆவியின் கனிகள் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அதை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். எந்த செயலிலும் முடிவெடுக்கும் போது கர்த்தருடைய செயலை ஏற்றுக்கொள்வோம். ஆவியின் கனிகளை பெற்றிருந்தார். அதனால்தான் கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற வேண்டும் என்று சொல்வது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கும் போது நம்முடைய செயல்கள் எல்லாம் நீதியா இருக்கும். பாவம் செய்ய நமக்கு விருப்பம் இருக்காது, நாம் செய்ய மாட்டோம். ஆனால் தீய குணங்கள் நம்மிடத்தில் இருக்கும் போது பொல்லாத ஆவிகள் நம்மை ஆளுகை செய்யும். சரி, இப்பொழுது ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பரிசுத்தமாய் வாழ்கிறான். பரிசுத்த நற்குணங்களோடு, ஆவியின் கனிகளான இந்த நற்குணங்கள் 9 குணங்களையும் வைத்து அவன் வாழும்போது அதற்கேற்ற அவனுடைய செயல்கள் நன்மையானதாய் இருக்கும். அதற்குரிய பலனை கர்த்தர் நிச்சயம் தந்து அவர்களை ஆசீர்வதிப்பார், நித்தியத்திலும் சேர்த்து இப்படி நடக்கும்.
ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் இந்த 17 விதமான மாம்சத்தின் கிரியைகள் நம்மிடத்தில் இருக்குமானால், அதாவது விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்ட காரியங்கள், பகைகள், விரோதங்கள், மார்க்க பேதங்கள் போன்ற பிரிவினை உண்டாக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள், கொலை செய்வது, இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படி தீய குணங்கள் இருக்கிறது அல்லவா? இந்த இச்சையடக்கம் இல்லாமல் இருப்பது, கண் போன போக்கில் போவது, இப்படி பாவமான காரியங்கள், அந்த 17 காரியங்கள் நம் மனதில் இருந்தால் பொல்லாத ஆவிகள் அவைகளை தூண்டிவிடும். அதாவது இதை செய், அதை செய், இந்த இடத்தில் போய் இதை பார்க்கலாம், இந்த இடத்தில் இதை செய்யலாம், இது தவறு இதை என்று அந்த பொல்லாத ஆவிகள் நம் மனதில் போதிக்க தொடங்கும். நமக்கு தெரியாது, நாம் நினைத்துக் கொண்டிருப்போம், நாம நம் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று. நாம் தனியாக இருக்கும்போது நாம தனியாக இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. இருளின் கிரியைகளும் நம்முடன் தொடர்பு கொள்கின்றன. அப்படி நம் நினைவுகளில் தவறான எண்ணங்கள் தோன்றும் போது அது எல்லோருக்கும் தோன்றும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை நீக்கி விடுவார்கள், அதை கேட்க மாட்டார்கள். பரிசுத்தமானவர்கள் அதை கேட்க மாட்டார்கள். பாவிகள் அதற்கு இடம் கொடுப்பார்கள். இடம் கொடுக்கிறவர்களை பாவிகள் ஆகிறார்கள். இப்படி தீய குணங்களுக்கு இடம் கொடுக்கும் போது மனதில் நம் விருப்பம் வைத்திருந்தால் பொல்லாத ஆவிகள் ஏவுவதினால் பாவம் செய்து பெருகி கொண்டே போகும். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவர் நீதி உள்ளவர். யார் பேச்சை கேட்டு நீ இந்த தவறுகளை செய்தாயோ? ஒரு மனிதன் திருடுவது எனக்கு பழக்கம், அது எனக்கு சந்தோஷமான விஷயம், அதை நான் நேசிக்கிறேன், திருடுவேன், அது எனக்கு பிடித்த காரியம் என்று ஒரு மனிதன் திருடி கொண்டிருக்கிறான் என்றால் அவன் பாவம் பெருகி முடிந்து விட்டது, முழுமையை அடைந்து விட்டது என்றால், கர்த்தர் எந்த திருட்டின் ஆவியின் பேச்சை கேட்டு அவன் திருடி கொண்டிருந்தானோ அந்த பொல்லாத திருட்டின் ஆவியினிடம் கர்த்தர் அவனை ஒப்படைத்து விடுவார். இதுவரைக்கும் சொல்லிக் கொடுத்து பாவம் செய்ய வைத்த அதே பொல்லாத ஆவி அவனை கொடுமைப்படுத்த தொடரும். அந்த திருட்டில் இவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அந்த பொல்லாத இருளின் கிரியைகளுக்கு அடிமையாகி அவன் துன்பத்தை அனுபவிக்க நேரும். வியாதிகளோ, ஒரு திருடுகிறான் என்றால் கைகளிலோ கால்களிலோ அப்படி நினைவுகள், இப்படி ஏதாவது ஒரு மிகப்பெரிய வியாதி வந்து அந்த பொல்லாத ஆவி அழுகை செய்தவன். அதனால் அவன் துடித்துக் கொண்டே காலத்தில் மிகுந்த துன்பத்தை அனுபவிக்க நேரும். இப்படிதான் பாவம் வருகிறது. அப்படி என்றால் பாவம் வருவதற்கு காரணமாய் நாம் தான் இருக்கிறோம். நாம் எச்சரிக்கையா இல்லாவிட்டால் பாவம் செய்து கர்த்தருடைய நியாயத்திற்கு பழுவோம். இதனால்தான் வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிறது. வாழ்வில் துன்பத்தையும் இன்பத்தையும் நாம் தான் வரவேற்கிறோம். நாம் கொஞ்சம் வேதத்தை தியானித்து ஞானமாய் நடந்து கொண்டால் பல துன்பங்களில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அவை நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பாதுகாக்கும். மோவாப் தேசத்தை குறித்து கர்த்தர் கொடுக்கும் நியாய தீர்ப்பை கர்த்தரை சொல்லுகிறார். மோவாபின் தேசத்தில் உள்ள பட்டணமான நோகோ என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது. கீரியாத் யாரின் பிடிபட்டு போயிற்று. மிஸ்கா வெட்கப்பட்டு கலங்கி போயிற்று. இப்படி அந்த தேசத்தின் பட்டணங்கள் அழிக்கப்படுவது, அதற்கு வரும் துன்பங்களை பற்றி கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். எரேமியா மூலமாக எஸ்போன் பட்டணத்தை குறித்து மோவாபுக்கு மிகுந்த பெருமை உண்டாயிருந்தது. பெத்தரிக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு பெருமை என்று பெயர். இப்படி பெருமையாய் இருந்தது. எஸ்போனை குறித்து மிகுந்த மேன்மை பாராட்டி கொண்டிருந்தது. எஸ்போன், மத்மேனே என்கிற பட்டணங்களும் நிர்மூலமாக்கப்படும், அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுவார். மோவாபின் பட்டணங்கள் ஒவ்வொன்றும் படக்கூடிய துன்பங்கள், அவைகளுக்கு வரக்கூடிய அந்த பட்டணங்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்புகள், அவர்கள் செய்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனைகளை கர்த்தர் சொல்கிறார். எல்லாம் அழிக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது, பாழாக்கப்படுகிறது. இப்படியாக அழிவு வரும் என்பதை கர்த்தர் ஒவ்வொரு பட்டணங்களின் பெயர்களையும் கொடுத்து அதை நமக்கு இங்க சொல்லியிருக்கிறார். இந்த பள்ளியில் மோவாப் நொறுங்குண்டது, அதிலிருந்து சிறுவர்கள் கூப்பிடும் சத்தம் கூட கேட்கிறது. சிறுவர்கள் கூட அலறும் அளவுக்கு மிகுந்த துன்பங்கள் உண்டாயிருக்கிறது. உங்கள் பிராணம் தப்ப ஓடி போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாபியர்களின் அக்கிரமத்தின் நிமித்தம் இப்படியாக சொல்லுகிறார். வனாந்தரத்தில் உள்ள கரளையான செடிகள், முற்செடிகளை போல இருக்கிறீர்கள், ஓடி போங்கள் என்று சொல்லுகிறார். மிகுந்த கோபத்தோடு அவர்களுக்கு நியாயத்திற்கு கற்றுக்கொள்கிறார். ஏன் இப்படி அவர்கள் செய்த பாவம் என்ன என்பதை குறித்து 7ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோவாபியர்கள் செய்த பாவம் கர்த்தர் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எல்லா விதமான பாவங்களும் இருந்திருக்கும்.
ஆனால் மிக பிரதானமானது, எல்லா பாவங்களுக்கும் அடித்தளமாய் இருந்தது என்ன என்றால், அவர்கள் தங்கள் செல்வத்தை நம்பினார்கள். விக்கிரக ஆராதனை செய்தார்கள். தங்கள் சுய பலத்தை நம்பினார்கள். அவர்கள் சம்பத்தை, அவர்களுடைய ஐஸ்வர்யத்தை நம்பி வாழ்ந்தார்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் தங்கள் ஐஸ்வர்யத்தை நம்பி வாழ்கிற வாழ்க்கை அவர்களுக்கு இருந்தது. இது மிகுந்த வேதனைக்குரிய காரியமா இருக்கிறது. இன்றைய காலத்திலும் மோவாப் என்றால் அது நடந்து முடிந்து விட்டது. ஆனால் இதை நாம் ஏன் இன்று தியானிக்கிறோம் என்றால், இன்று அவர்கள் செய்த அதே பாவம் இன்று நமக்குள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, இன்றைய சமுதாய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இதே நிலை நீடிக்கிறது. மோவாபியர்களின் பாவம் நமக்குள் இருப்பதை நாம் அறிந்து கொள்வோம். அப்படி செய்யும் பொழுது அதற்குரிய மோவாபுக்கு வந்த நியாய தீர்ப்பு தான் நமக்கும் வரும். அதனால் இதை விட்டு மனம் திரும்ப வேண்டியது மிகவும் அவசியம். சரி, என்ன செய்தார்கள் அவர்கள்? அதாவது இன்றைய வாழ்க்கை, நாம் வாழ்கிற வாழ்க்கை போல, நம்முடைய சமுதாயத்தில் காணப்படுகிற செயல்களை போல, அதாவது ஒரு மனிதன் பிறந்து விட்டால் அவன் ஒரு நடுத்தர குடும்பமோ ஏழை குடும்பமாக இருந்தாலும் சரி, ஏன் பணக்கார குடும்பங்களா இருந்தாலும் கூட சரி, அவர்கள் இப்பொழுது நினைப்பது என்ன? நன்றாக படிக்க வைக்க வேண்டும் பிள்ளைகளை, பெரிய படிப்பு படிக்க வேண்டும், பெரிய வேலைக்கு செல்ல வேண்டும், உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் என்று. அப்படி படித்து முடித்து வேலைக்கு சென்றவுடன் அந்த வேலைதான் அவர்களுக்கு பிரதானம். அவர்கள் பெருமை, அவர்களுடைய ஐஸ்வர்யம், அதையே நம்பி வாழ வேண்டியது. என் பணம், இத்தனை கோடி பணம், இத்தனை லட்சம் பணம்ங்கிறதா திருப்தி எனக்கு என்று அந்த பணத்தை நம்பி வாழ்வது, அவர்கள் வேலையை நம்பி வாழ்வது, படிப்பை நம்பி வாழ்வது. படித்து முடித்து விட்டேன், இனி இந்த படிப்பை வைத்து நான் பிழைத்துக் கொள்வேன். வேலை வந்து விட்டது, வேலையை வைத்து பிழைத்துக் கொள்வேன். சம்பத்து சேர்த்து விட்டேன், அந்த ஐஸ்வர்யத்தை வைத்து நான் 2 தலைமுறைகளை காப்பாற்றுவேன் என்று நினைத்து வாழ்கிற வாழ்க்கை முறையா இருக்கிறது. இது மிகுந்த தவறு என்று வேதம் சொல்லுகிறது. இன்று கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இது காணப்படுவது மிகுந்த வேதனைக்குரியது. கர்த்தரை அறியாத மக்கள் அப்படி வாழ்கிறார்கள் என்றால் அது அறியாமை, அவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே மனநிலையில் இருப்பது வேதனைக்குரியது. அப்படி இருந்தால், தொடர்ந்து அப்படியே இருந்தால், கர்த்தருடைய நியாயத்திற்கு வரும் என்பதை உணர்ந்து கொள்வோம். நம்முடைய ஐஸ்வர்யமும் வேலையும், நம்முடைய சொத்தும், நம்முடைய பெயர் புகழும் நம்மை வாழ வைத்துவிடும் என்று நினைக்க கூடாது. கர்த்தரையே நம்பி வாழ வேண்டும். கேமோஜ் சிறையாக்கப்படும். இப்படி ஒரு சமுதாயத்தின் ஒரு மனநிலை இப்படி இருக்கிறது என்றால், அதற்கு பின்பாக இப்படிப்பட்ட எண்ணங்களை தோற்றுவிக்கிற பொல்லாத இருளின் கிரியைகளும் இருக்கும். அதற்கு பெயர் கேமோஷ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத பகுதியில். இந்த பொல்லாத இருள்தான், இதை தேவர்கள் என்று சொல்வார்கள். இந்த தேவர் என்று சொல்லுகிற இதைதான் இப்படிப்பட்ட எண்ணங்களை தோற்றுவிக்கிறது. அந்த காலத்தில் அவர்கள் வழிபட்ட ஒரு தேவர்களின் கூட்டம் தான் இது கேமோஷ் என்பது. அதை சிறையாக்கப்பட்டு அது பிடிக்கப்பட்டு போயிற்று என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த பொல்லாத இருளை கர்த்தர் அழித்து கொண்டார், பிடித்து பாதாளத்தில் அடைந்து விட்டார் என்று பொருள். அதை வணங்குகிற ஆசாரியர்களும் பிரபுக்களும் சிறைப்பட்டு போவார்கள். அதை வைத்து பிடித்து கொண்டிருக்கிற ஆசாரியர்களும் பிரபுக்களும் சிறை பிடிக்கப்படுவார்கள் பாபிலோனின் ராஜாவினால் என்று தீர்க்க தரிசனம் வழங்கப்படுகிறது. இது சொல்லப்பட்டு 2400 வருடங்களானது. இது நிறைவேறி முடிந்துவிட்டது. பாழாக்குகிறவன் எல்லா பட்டணங்களின் மேலும் வருவான். மோவாபின் எல்லா பட்டணங்களின் மேலும் பொல்லாப்பு. பாழாக்குகிறவன் என்று சொல்லும் போது நியாயத்திற்கின் தூதர்கள் வந்து எல்லாவற்றையும் அழித்து போடுவார்கள். பள்ளத்தாக்குகளும் அழிக்கப்படும், சமனான பூமியும் அழிக்கப்படும், எல்லா பட்டணங்களும் மோவாபில் அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். மோவாபுக்கு முடிந்தால், அதாவது யாராவது மோவாபியர்களுக்கு செட்டைகளை கொடுங்கள், சிறகுகளை கொடுங்கள், அவர்கள் முடிந்தால் பறந்து போகட்டும். அப்படி போனால்தான் தப்பித்துக் கொள்ள முடியும், இல்லை என்றால் முடியாது, எல்லாம் அழிய போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியாக சொல்லுகிறார். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லும் போது, அதை நமக்கு கொடுக்கும் போது, அதை அசதியாய் நாம் செய்யக்கூடாது. நீதியின்படி நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பயந்து கருத்தாய் நாம் பொறுப்பாய் செய்ய வேண்டும். கர்த்தர் எந்த வேலையை கொடுத்தாலும் நாம் பொறுப்பாய் நடந்து கொண்டு கீழ்ப்படிந்து நாம் அதற்கேற்ற செயல்களை செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு வேலையை கொடுத்தால் அதற்குரிய பலனையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் திறமைகளையும் கர்த்தர் கொடுப்பார்.
அதை நாம் பயன்படுத்தி நல்லபடியாக சுறுசுறுப்பாக நாம் செய்ய வேண்டும். அசதியாய் இருக்கக்கூடாது. ஏனோ தானோ என்று சோம்பேறியாய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதை பொறுப்பாய், கவனமாய், உணர்வு பூர்வமாய் நாம் ஏற்றுக்கொண்டு பொறுப்பாய் நடந்து கொள்ள வேண்டும். நிர்விசாரமாய், கேர்லெஸ்ஸாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் ஒரு அழிவை ஏற்படுத்த சொல்லும் பொழுது தன் ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை காத்து கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நம்மிடத்தில் பட்டயத்தை கொடுக்கிறார். அந்த பட்டயத்தை பயன்படுத்த வேண்டும். அதை ரத்தம் சிந்தாதபடிக்கு பாதுகாக்க கூடாது. அந்த பட்டயத்தை வைத்து யுத்தம் செய்ய வேண்டும். அதாவது ரத்தம் சிந்த வேண்டும் என்று சொல்லும் போது இது நேரடியான கத்தியை கொடுத்து சண்டை போட சொல்வது அல்ல. இது ஆவிக்குரிய யுத்தம். அதாவது கர்த்தர் நமக்கு தரும் பட்டயம் என்பது வேத வசனங்கள், வார்த்தைகள். அந்த வார்த்தையை பயன்படுத்தி தீமையை அழிக்க வேண்டும். தீமையை அழிப்பது என்றால் கர்த்தரிடத்தில் நோக்கி ஜெபிப்பது, கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி யுத்தம் செய்வது, வார்த்தையினால், ஜெபத்தினால் நாம் யுத்தம் செய்வது, யுத்த ஜெபம் செய்ய வேண்டும் என்று பொருள். அப்படி செய்யாமல் இருந்தால், அது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை நாம் செய்யாமல் இருந்தால் கர்த்தருடைய கோபம் நம்ம வரும். அதை புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்து யுத்தம் செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனம், வேத வசனத்தை வைத்து, எப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர், இயேசு என்னும் நாமத்தையும் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய வசனத்தையும் வைத்து தினந்தோறும் நாம் யுத்தம் செய்ய வேண்டும். பொல்லாத இருளின் கிரியைகளுக்கு விரோதமாக. அப்படி என்றால் யுத்த ஜெபம் செய்ய வேண்டும். முழங்காலிட்டு ஜெபம் செய்ய வேண்டும். யுத்த ஜெபம் என்று பெயர். அப்படி செய்யாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் மேல் சாபம் வரும் என்று பொருள். கர்த்தர் நமக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு தான் அது கிடைக்கும். அப்படி கொடுத்திருக்கும் போது அதை நாம் செய்யாமல் இருந்தால் நம்மேல் சாபம் வரும், தீமை வரும், துன்பம் வரும் என்று. மோவாப் தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. அது திராட்சைப்பழ ரசம் ஒரே பாத்திரத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல அது சுகமாய் ஒரே இடத்தில் இருந்தது. எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்தது. மோவாப் லோத்தி வம்சமாய் இருக்கிறது. அவர்களுடைய வம்சம் அந்த தேசத்தை கர்த்தர் கவிழ்த்து போடுவேன் என்று சொல்லுகிறார். கவிழ்த்து போட நான் ஆட்களை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். எதிரிகளை அனுப்புவேன் என்று. ஏனென்றால் எந்த தேசம், எந்த இன மக்கள் மிகுந்த சந்தோஷமாய் செழிப்பாய் வாழ்கிறார்களோ அவர்கள் அதிகம் பாவம் செய்கிறார்கள். எந்த அளவுக்கு செழிப்பு இருக்கிறதோ ஒரு இடத்தில் அந்த அளவுக்கு பாவமும் இருக்கிறது. பணம் பெருகும் போது பாவம் பெருகுகிறது. அதைதான் கர்த்தர் பெருக்கிறார். பணம் கொடுத்தால் சந்தோஷமாய் வாழ வேண்டும். அதை வைத்து நற்காரியங்களை செய்ய வேண்டும். அதை விட்டு பாவம் பெருகி போய் அநியாயம் மக்களும் செய்வது. தனி மனித இன்றைய வாழ்க்கையிலும் நம் குடும்பங்களிலும் அதிக செல்வம் இருக்கும் பொழுது அந்த செல்வத்தை பயன்படுத்தி சந்தோஷமாய் இருக்கிறேன் என்ற பெயரில் பாவத்திற்கும் களியாட்டுகளுக்கும் இச்சைகளுக்கும் இடம் கொடுக்க கூடாது. பணம் பெருகும் போது நம்முடைய தயால குணம் பெருக வேண்டும். ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு காணிக்கைகளை அதிகமாய் கொடுக்க வேண்டும். நமக்கு பணம் பெருக பெருக நம்மளுடைய காணிக்கையும் பெருக வேண்டும். நாம் இன்னும் அதிகமாய் கொடுக்க வேண்டும். நற்காரியங்கள் செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும்போது இன்னும் அதிகமாய் நாமும் நற்காரியங்களை செய்வோம். அப்பொழுது அது பெருகிக் கொண்டே போகும். அதைதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த பணம் அதிகமாகும் போது அந்த பணத்தை கொண்டாடுவதற்காக கொண்டாட்டங்களை கொண்டாடி கொண்டு மதுபானம் குடிப்பது, பாவம் செய்வது போன்ற காரியங்களில் ஈடுபடும் போது கர்த்தருடைய கோபம் அவர்களுக்கு நியாயத்திற்கு தண்டனை வரும். இது தனி மனித வாழ்க்கையா இருந்தாலும், ஒரு இன மக்களா இருந்தாலும், ஒரு தேசமா இருந்தாலும். இஸ்ரவேல் சந்ததியினர் பெத்தேலால் வெட்கப்பட்டது போல மோவாப் கேமோஷினால் வெட்கப்பட்டு போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். மோவாப் அழிக்கப்படும், அவமானப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். நாங்கள் பராக்கிரமசாலிகள், யுத்த சன்னத்தர்கள் என்று நீங்கள் சொல்வதென்ன என்று மோவாபியர்களை குறித்து கர்த்தர் கேட்கிறார். நீங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் பெரிய போர் வீரர்கள், மிகப்பெரிய திறமைசாலிகள், யுத்தம் என்று வந்துவிட்டால் எங்களை மிஞ்ச ஆளே இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்ன? ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். மோவாப் அழிந்தது, அதன் பட்டணங்கள் எரிக்கப்பட்டது, அதன்
வாலிபர்கள் கொலைக்களத்தில் இறங்குகிறார்கள். இப்படி நடக்கப் போகிறது என்று சேனைகளின் கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள ராஜா சொல்லுகிறார். மோவாபின் ஆபத்து வர தீவிரமாய் இருக்கிறது. அதன் தீங்கு மிகவும் தீவிரித்து வருகிறது. மோவாப் தேசத்துக்கு மிக வேகமாக ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது, தீங்கு வந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெலனான தடியும் அலங்காரமான கோலும் போல் இருந்த மோவாப் தேசம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட போகிறது. அதன் அண்டை நாடுகள் எல்லாம் அதை பார்த்து அங்கலாய்த்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படியாக மோவாபின் பட்டணங்கள் எல்லாம் அழிக்கப்பட போகிறது என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. மோவாபின் பட்டணங்கள் எல்லாம் அதன் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பட்டணங்களும் அழிக்கப்படும், அவமானத்திற்கு உள்ளாகும். பலர் வந்து அவமானமாய் பேசும் அளவுக்கு அது இப்படியெல்லாம் உயர்ந்திருந்த பட்டணம் இப்படி ஆயிற்றே என்று எல்லோரும் சொல்லும் அளவுக்கு அது அவமானப்பட்டு போகும் என்று கர்த்தர் சொன்னார். ஏனென்றால் இந்த மோவாபியர்கள் இஸ்ரவேலை பார்த்து பரியாசம் பண்ணி தலையை துலுக்கி இருக்கிறார்கள். இஸ்ரவேலுக்கு எப்பொழுதும் இடரலாய் இருந்து அநேக துன்பங்களை கொடுத்து அவமானமாய் பேசி அவர்களை துன்பப்படுத்தி இருக்கிறார்கள். அதை கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்ன திருடர்கள் கூட்டமா என்று கேட்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நீ தலையை துலுக்குகிறாயே, அவர்களை பற்றி பேசும் போதெல்லாம் தலையை துலுக்குகிறாயே என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கோபம் இவர்கள் மேல் வருவதற்கு காரணமாய் இருந்திருக்கிறது. இஸ்ரவேலர்களை இவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள், துன்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதை நிமித்தம் கர்த்தர் கோபப்பட்டு இப்படிப்பட்ட ஞானத்திற்பை கொடுத்திருக்கிறார். இவர்களுடைய அக்கிரமம் மிகவும் பெருகி இருந்திருக்கிறது. மோவாபியர்களிடம் காணப்பட்ட மிகப்பெரிய பாவமாக செயல்படுவது பெருமை. பெருமை என்பது ஒரு குணமாய் இருக்கிறது. அந்த பெருமையின் நிமித்தம் எல்லா பாவமும் வரும். மனித இனத்தின் மொத்தமாக எல்லா பாவமும் அமர்ந்திருப்பது, அடித்தளமாய் இருப்பது பெருமையும் சுயநலமும் தான். இந்த மோவாபியர்கள் மிகவும் பெருமை பிடித்தவர்களாய் இருப்பார்கள். ஆதியிலே எசேக்கியேல் 28, ஏசாயா 14 அதிகாரங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாத சாத்தான் லூசிபர் கேருப் என்பவன், அவன் பெருமைப்பட்டான். அவன் இருதயத்தில் பெருமை வந்தது. கர்த்தருக்கு சமமாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொன்னான். அது நிமித்தம் அவன் சாத்தானாய் அடிக்கப்பட்டான். இப்படியாக வேதம் சொல்லுகிறது நமக்கு. அப்படி இருக்க பெருமைதான் எல்லா பாவத்திற்கும் முதல் காரணமாய் இருந்திருக்கிறது. மனித இனம் உருவாவதற்கு முன்பே பெருமை உண்டாகிவிட்டது. அதை புரிந்து கொள். மோவாபியர்களிடத்தில் காணப்பட்ட மிகப்பெரிய பாவமாய் சொல்லப்படுவது பெருமை. இந்த பெருமையை நிமித்தமே அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். எல்லா பாவங்களும் அதோடு கூட வந்துவிடும். அவர்களுடைய அக்கிரமங்கள் வந்துவிடுகிறது. இதற்கு அடிப்படையாக இருப்பது கேதோஷ். இதற்கு அடித்தளமாய் இருந்தது கேதோஷ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேடைகள், கேதோஷின் மேடைகளில் பலியிடுகிறவர்களும் அதற்கு சேவை செய்கிறவர்களும் இல்லாதே போவார்கள், ஒருவரும் இருக்க மாட்டார்கள். பட்டணங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டதினால் அது ஒரு ஜனமாய் இராதபடிக்கு கர்த்தர் முற்றிலும் அதை அழித்து போடுகிறார். மோவாப் தேசத்தின் குடியானவனுக்கு, அங்கு குடியிருக்கிற ஜனங்களுக்கு திகிலும் படுகுழியும் கண்ணியும் உன்மேல் வரும். திடீரென்று திகில், பயம், நடுக்கம், மிகுந்த துன்பம் எல்லாம் வரும். நடுங்கி தத்தளித்து இருந்து போவார்கள் என்று சொல்ல முடியும். திகிலுக்கு விலகி ஓடுகிறவன் படுகுழிக்குள் விழுவான். படுகுழியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் மாட்டிக்கொள்வான். ஒரு ஆபத்திலிருந்து தப்பித்தால் இன்னொரு ஆபத்து, அதிலிருந்து தப்பித்தால் இன்னொரு ஆபத்து, ஏதோ ஒரு ஆபத்தில் அவன் சிக்கிக் கொண்டு அழிந்து போவான் என்று பொருள். மோவாப் தேசத்தின் எல்லைகளையும் அக்கினி பட்சித்துக் கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாப் தேசத்திற்கு அவமானம் நேரிடும், திகில் நேரிடும், ஆபத்து நேரிடும், அழிவு நேரிடும். இப்படி பலவித துன்பங்கள், பல பட்டணங்கள் எரிக்கப்படும். இப்படியெல்லாம் அதன் எதிரிகள் வந்து செய்ய போகிறார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசியாக உரைக்கிறார். மோவாபின் மேல் ஒரு கழுகை போல, கழுகு பறந்து வருவது போல சத்துரு எதிரி ராஜா பறந்து வந்து அந்த மோவாபை அழித்து போடுவான் என்று கர்த்தர் சொல்கிறார். மோவாபே, கேமோஷினால் மோவாப் அழியும். கேமோஷை கொண்டாடியதினால், அதற்கு சேவை செய்ததினால்
மோவாப் அழிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே நிமித்தமே உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். இப்படியாக அந்த மோவாபியர்கள் பலர் சிறைபிடிக்கப்பட்டும் போவார்கள். ஆனாலும் கடைசி நாட்களில் மோவாபின் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இன மக்களில் மீதியாயிருக்கிற கடைசி கால ஜனங்கள், இந்த காலத்தில் இருக்கிற மோவாபியர்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளாவார்கள். பாவத்தை விட்டு விலகி நீதிமான்களை மாறுவார்கள். கர்த்தருடைய விடுதலை அந்த இனத்திற்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். மோவாபின் மேல் இப்படியாக நியாய தீர்ப்பை கர்த்தர் சொல்லி முடிக்கிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு மனிதன் தவறு செய்தால், பாவம் செய்தால் அது அன்றே அவனுக்கு தண்டனை கிடைத்து விடுவதில்லை. எத்தனை தலைமுறை ஆனாலும் அதற்குரிய நியாய தீர்ப்பை நிச்சயம் கர்த்தர் தருவார். சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட காரியங்களில் நடந்து பதில் கிடைத்துவிடும். சில காரியங்கள் நம் வாழ்நாளுக்குள் அதற்குரிய தண்டனை கிடைக்கும். சில காரியங்கள் தொடர்ந்து தொடர்ந்து தலைமுறை தாண்டியும் கர்த்தர் நியாயம் தீர்க்க மாட்டார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவருக்கு பயந்து நடப்போம். அதே சமயத்தில் நீதியாய் நாமும் நீதி மார்க்கத்தை விரும்பி பரிசுத்தமாய் பாவத்துக்கு விலகி யோகோயாவை போல பரிசுத்தமாய் வாழ்கிற நாமும் நம்பிக்கையோடு இருப்போம். கர்த்தர் நீதி உள்ளவர். அதனால் நம் நம்பிக்கையும் நம் சந்தோஷமும் பெருக வேண்டும். ஏனென்றால் நாம் நீதியின் பாதையில் நடக்கிறோம் என்று சொல்லும் போது அதற்குரிய நன்மையான பலன்கள் நமக்காக காத்திருக்கிறது. கர்த்தர் நிச்சயம் வைத்திருக்கிறார். அது நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவார். நமக்கு தரக்கூடிய பலன்கள் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல நமக்குரிய பலன்களோடு அவர் வருகிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சந்தோஷமாய் காத்திருப்போம். சீக்கிரம் வரும் என்று அழைப்போம். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்து செய்து பார்க்கலாம்.